காட். இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே அதிகமாய் பேச போகிறது கிடையாது. ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்லும்படியாக நான் விரும்புகிறேன். ஏசாயா 41 அதிகாரத்தின் 10வது வசனத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 41 அதிகாரத்தின் 10வது வசனம். ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். சொல்லுங்க பார்ப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் முற்றிலுமாய் எல்லாம் ஃபுல் பேக்டான ஒரு வசனம் என்று நான் சொல்லுவேன். ஆமென். இந்த வசனத்தில் எல்லாமே அடங்கி இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? நீ பயப்படாத. ஏன் பயப்படாத நீனா? பிரைஸ் காட், நான் உன்னுடனே இருக்கிறேன். நிறைய நேரத்தில் நம்ம பயப்படுவோம். பாருங்க, அந்த பயம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற எண்ணம் எனக்கு இல்லை என்பதை காட்டுகிறது. ஆமென். நம்ம பயப்படுறோன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா, என் கூட கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம், சொல்லாமல் சொல்கிறோம். எனக்குள்ள அந்த நம்பிக்கை கிடையாது. நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன், நான் மட்டும்தான் தனியாக இதை ஃபேஸ் பண்ணுறேன், இந்த ப்ராப்ளத்தை நான் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுறேன்ற எண்ணம் தான் நமக்கு என்ன செய்யுது? பயத்தை கொடுக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத. ஏன் பயப்படாதன்னா, நான் உன் கூட இருக்கிறேன், எதையும் என்னால் செய்ய முடியும், எதையும் செய்யக்கூடிய சர்வ வல்லவராய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதை வேணாலும் எப்படி வேணாலும் என்னால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும்னு ஆண்டவர் சொல்றார். அதனால நீயே பயப்படாத. அவாந்தர வெளிகளை ஆறாக மாற்ற என்னால் முடியும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கற்பாறையை நீரூற்றாக மாற்ற என்னால் முடியும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற என்னாலே முடியும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். செங்கடலை இரண்டாக என்னால் பிளக்க முடியும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கடலையும் காற்றையும் பார்த்து அதட்ட என்னால் முடியும், நான் சொல்லும்போது அது கீழ்ப்படியும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட எதுவாய் இருந்தாலும் இந்த பூமியில் அது நின்றுதான் தீரணும். அப்படிப்பட்ட கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அதனால தான் சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத. ஏதோ ஒரு பிரச்சனையை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். பிரைஸ் காட். இந்த உபவாச ஜபத்தில் இந்த எண்ணத்தை நமக்குள்ள ஃபுல்லாக ஏற்றிக்குவோம். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ். யார் இருந்தாலும் இல்லைனாலும் அது கணக்கே கிடையாது. பாருங்க, மனிதர்கள் கூட இருக்கிறாங்கன்றதை என்ன செய்ய முடியாது, ஆக்சுவலி கணக்கு வைக்கவே முடியாது. பாருங்க, ஏனென்றால் சில நேரங்களில் அவங்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக உதவி செய்ய முடியும், சில நேரம் அவங்களுக்கும் சில சூழ்நிலைகள் இருக்கும், உதவி செய்ய முடியாது. ஆமென். தாய் நம்மளை நேசிக்கிறாங்க இல்லையா, ஒரு அம்மா நம்மளை நேசிக்கிறாங்க, நம்ம உடன்பிறப்புகள், உறவினர்கள் எல்லாம் நம்மளை நேசிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில சூழ்நிலையை நம்ம மட்டும்தான் கடந்து போகணும். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றார், சங்கீதம் 23, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், அதுதான் நமக்கு தேவை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்றால் நான் மட்டுமே நடக்கக்கூடிய பள்ளத்தாக்கு அது. ஒவ்வொரு மனுஷனுடைய என் மனைவி என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க, உண்மைதான். என் தாய் என்னை நேசிக்கிறாங்க, உண்மைதான். சபையார் நீங்கள் நேசிக்கிறீங்க, உண்மைதான். பிரைஸ் காட், அல்லேலூயா. எனக்கு ஒரு தலைவலி வந்துருச்சு, அதில் நீங்கள் பாதி வாங்கிக்கிங்களேன். மனிதர்களுடைய அன்பு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் வர முடியும், அதுக்கு மேலே முடியாது.
எல்லைக்கு மேலே நம்ம என்ன நினைச்சாலும் முடியவும் முடியாது. பிரைஸ் காட், அல்லேலூயா. மனிதர்கள் அன்பு ஒரு எல்லைக்குட்பட்ட அன்பு தான், அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய வேதனையில் பாதிய வாங்கிக்க முடியாது, என் மனதில் இருக்கக்கூடிய என்னுடைய குழப்பத்தில் கொஞ்சம் வாங்கிக்க முடியாது. ஒரு எல்லையோடு இருந்து வேடிக்கை மட்டும்தான் அவங்களால அழ முடியும் நம்மளை பார்த்து, ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு. ஆனால் உதவி செய்ய, ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், தனியாக இருந்தாலும், நான் மட்டுமே நடக்கக்கூடிய வேதனையின் ஊடாக நான் நடந்தாலும், சூழ்நிலையின் ஊடாக நான் நடந்தாலும், எனக்கு பொல்லாப்பு வரும்னு, எனக்கு கெட்டது வரும்னு நான் நினைக்கல, நான் பயப்படவே மாட்டேன். காரணம் என்ன? தேவரீர். அவ்வளோதான். மனுஷன் வராத இடத்துல கர்த்தர் நம்மோடு கூட வருவார். மனுஷன் கூட இருக்க மாட்டான். அல்லேலூயா. அதான் நான் சொல்லிட்டேன்ல, மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, அதுக்கு மேலே தாண்டி வர முடியாது. ஆனால் அந்த எல்லை தாண்டி கர்த்தர் நம்மோடு கூட அப்பையும் இருந்துட்டு, ஏன் பயப்படுற, நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லுவார். சங்கீதம் 139 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் எழுதுறாரு பாருங்க, He is omnipresent God. நம்முடைய தேவன் சர்வ வியாபி என்று வேதம் சொல்லுகிறது. சர்வ வியாபி என்று சொன்னால் எந்த இடத்துலையும் அவராலே இருக்க முடியும், எந்த சூழ்நிலையிலும் அவராலே இருக்க முடியும். ஏமேன் சொல்லுவோமா? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் உங்க கை என்ன செஞ்சிருக்கா? பிரைஸ் காட். கர்த்தர் இல்லாத இடமே இல்லை. இந்த கால வேளையில் அதை தான் சொல்கிறேன், கர்த்தர் இல்லாத இடமே கிடையாது. மனிதன் சில சூழ்நிலையில் அவனால் நம்ம கூட இருக்க முடியாது. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா மனிதர்களும் இருக்க மாட்டாங்க. மனிதர்களில் சில ரகங்கள் இருக்கும் பாருங்க, நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படி சில மனிதர்கள் சந்தோஷத்திற்கு மற்றும் ஏற்றவர்கள், பார்ட்டி மனிதர்கள். பார்ட்டி வைக்கும்போது மட்டும் அவங்கள கூப்பிடலாம், செமையாக இருக்கும், ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, உங்களோட நல்லா ஆட்டம் போடுவாங்க, கூத்தடிப்பாங்க, அப்படியே பார்ட்டி மைண்ட் செட். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் இருக்காங்க. ஆமென். இப்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்கும் மனிதர்கள் இருக்காங்க பாருங்க. ஆனால் நம்முடைய ஆபத்து நேரத்திலே நம்ம கூட இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும் பாருங்க. அதுலேயும் சில மனிதர்களை நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம், இவங்க என் ஆபத்தில் நிற்பாங்கன்னு நான் நினச்சே பார்க்கலேன்னு, ஆனால் அவங்க நிற்பாங்க. வேறு ஒரு சில நினச்சிருப்போம், இவங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என் கூட இருப்பாங்கடா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்போம் பாருங்க. அந்த மனுஷன்தான் ஃபஸ்ட்டு வர மாட்டான். நான் சொல்கிறது உண்மையா, லாஜிக்கலி கரெக்டாக இருக்கவே மாட்டான். 1-2 பேர் கூட இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லவங்க தான், நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்க தான், அவங்களும் நமக்கு ஒரு எல்லை வரைக்கும் தான் உதவி செய்ய முடியும். அதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் செய்ய, அவங்க அழதான் முடியும், ஒரு எல்லை வரைக்கும். ஆனால் ஆண்டவர் மனித எல்லைகளையும் தாண்டி நமக்கு துணையாய் இருக்கிறவர். நம்ம பாடணும் இல்லையா, பக்கபலன் நீரே அல்லவோ, பாதுகாப்பு நீரே அல்லவோ. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு. அதனால தான் யாக்கோபை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். திகையாதே, நான் உன் தேவன். பிரைஸ் காட். அப்படியே டோன்ட் பி டிஸ்மேய்டு அப்படின்றாங்க பாருங்க. அப்படியே திகைத்து போய் இருக்காத, என்ன செய்யறது ஏதா செய்யறதுன்னு முழிச்சிட்டு இருக்காத. நான் உன் கூட இருக்கேன். உன் கூட இருக்கிற நான் யாருன்னா உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன். ஆமென்.
பிரைஸ் காட். எபிரேய மூல பாஷையிலே இந்த பயம் என்கின்ற வார்த்தைக்கு ஈரா YIRA என்பதாக வருகிறது. ஆமென். இதற்கு ரெவரன்ஸ், ரெஸ்பெக்ட் போன்ற அர்த்தங்களும் இருக்கிறது. கிரேக்க பாஷையிலே இந்த பயத்திற்கு ஃபோபோஸ் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு ட்ரெட், டெரர், அலாம் போன்ற அர்த்தங்கள் எல்லாம் வருகிறது. பாருங்க, அச்சம், திகில், பயங்கரம் போன்ற காரியங்கள் எல்லாம் வருகிறது. பயங்களில் பல ரகமான பயங்கள் இருக்கிறது. பாருங்கள், ஒரு சிலருக்கு உயரம் என்றால் பயம், ஒரு சிலருக்கு மழை என்றால் பயம், ஒரு சிலருக்கு பூக்களை பார்ப்பது கூட ஒரு சிலருக்கு பயம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயமும் இருக்கிறது. பூக்கள் அதை பார்ப்பதற்கு ஒரு அச்சம், அதை கையில் வாங்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இவைகளெல்லாம் பலதரப்பட்ட பயமாக இருக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற பயம் ஒரே ஒரு பயம்தான். அது என்ன பயம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறது என்று வேதம் சொல்லும்போது கர்த்தர் அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கிற பயம் இல்லது. கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்கிறது அல்லது கர்த்தருக்கு கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பிரியமில்லாததை விட்டு விடுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதெல்லாம் தான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? என் வாழ்க்கையில் எது தீமையானதாக இருக்கிறதோ, எது என் கர்த்தருக்கு பிடிக்காததாக இருக்கிறதோ அதை நான் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நான் ஒரு முடிவு பண்ணுவேன்னா நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று அர்த்தம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் உனக்கு காண்பிக்கும் மலைகளில் ஒன்றில் போய் நீ பலி செலுத்து என்று சொல்கிறாரு. உடனடியாக ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தன்னுடைய கழுதையிலே சேணம் கட்டி கொண்டு தன்னுடைய வேலைக்காரர்களோடு குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று மகனை பலிபீடத்திலே அவனை படுக்க வச்சு கத்தியை ஓங்குறாரு. உடனே ஆண்டவர் பேசுகிறாரு, பிதாவாகி தேவன், பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, இப்போது நீ எனக்கு பயந்தவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல. அப்போ ஆபிரகாம் வாழ்க்கையை பொறுத்தளவிலே ஆபிரகாம் எப்படி கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான்னா கர்த்தர் சொன்னதை அவன் செய்கிறவனாக இருந்தான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறன்னா என்னது? கர்த்தருக்கு பிடிக்காததை செய்யாமல் நாம் இருப்போம்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று அர்த்தம். கர்த்தர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த பயத்தை தான் வேதாகமம் ரெக்கமெண்ட் பண்ணுது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்திலே தேவை. வேறு எந்த பயமாய் இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், அது தேவனிடத்திலிருந்து வந்த பயம் கிடையவே கிடையாது. அது சாத்தானுடைய ஆயுதமாக இருக்கிறது. ஃபியர், டவுட் அண்ட் கன்ஃபியூஷன், all these are the weapons of devil. பயம், குழப்பம், சந்தேகம், இவைகள் மூன்றும் சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதங்களாக இருக்கிறது. பாருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் சந்தேகம் வருதா, உங்களை பிசாசு ஏதோ குழப்ப முற்படுகிறான், கவனமாக இருங்க. அல்லேலூயா. குழப்பம் வருகிறதா, பிரைஸ் காட், கவனமாக இருங்க. பயம் வருகிறதா, இந்த மூன்றும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும் போது என்ன செய்யணும்னா நல்லா ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் காட். பயத்தோட ஒரு காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது, முடிவெடுக்கக்கூடாது. குழப்பத்தோட ஒரு பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. சந்தேகத்தோட ஒரு பெரிய பெரிய முடிவுகளில் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, குடும்ப வாழ்க்கைகள் இணைகிறது, திருமண வாழ்க்கை போன்ற காரியங்களை செய்யக்கூடாது, கமிட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது தப்பாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களுக்கு பயமோ சந்தேகமோ குழப்பமோ இருக்கும் என்றால் அடுத்தவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்லன்ட்டு தைரியமாக சொல்லுங்கள், கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு தேவ சமூகத்தில் போய் நின்று ஆண்டவர் சமாதானம் உங்களுக்கு கிடைக்க வரைக்கும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஒரு உடன்படிக்கைக்கு வாங்க. அவசரத்தில் நம்ம சொல்லிட்டோமே, ஏதோ ஒன்று செஞ்சிட்டோமே, வாக்கு கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு இந்த பயத்திலும் குழப்பத்திலும் சந்தேகத்திலும் நீங்கள் முடிவுகளை எடுத்து விட வேண்டாம். அது கடைசி ஃபைனலாக
அதுக்குள்ளே கன்க்ளூஷனில் ஃபெயிலியராக தான் இருக்கும். ஏமேன் சொல்லுவோமா? பிரைஸ் காட். இங்கே பயத்தை குறித்து பேசுகிறோம். ஏமேன். பாவம் பயத்தை கொண்டு வரும். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். பாருங்கள், ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் இருக்குதுன்னா இனம் புரியாத ஒரு பயத்தோடு அவன் இருப்பான். நினச்சிட்டிங்களா? ஒரு பாவத்தை ஒருத்தன் துணிகரமாக செஞ்சிட்ருக்கானா, அவன் ரொம்ப துணிஞ்சிருக்கான்னு நினைக்கிறீங்களா? அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் இருக்கும். பிரைஸ் காட். பாவம் பயத்தை கொடுக்கும். ஆதாம் வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், ஆதாம் ஏவாள் தவறு செய்து விடுகிறார்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அந்த விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்கிறார்கள். புசித்த உடனேயே தேவனாகிய கர்த்தர் வருகிறார். எப்போதும் போல பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமை தேடி வரும்போது, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. அப்போது தேவரீருக்கு பயந்து நான் ஒளித்து கொண்டு இருக்கிறேன். கவனிங்க, பாவம் தேவனை விட்டு உங்களை ஓடச் செய்யும், தேவனிடம் உங்களை ஓட வைக்காது. அதான் பாவம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை. பாருங்க, பிசாசு தருகிற இந்த பாவம் என்கின்ற இந்த காரியம் தேவனை விட்டு தூரமாய் உங்களை ஓடி போக செய்யும், தேவனோடு கிட்டி நெருங்க வைக்காது. பாவம் செய்கிறவன் இன்னும் அதிகமாக தேவனை விட்டு தூரம் போய்கிட்டே இருப்பான் பாருங்க. ஹல்லேலூயா. ஸோ தேவனை விட்டு தூரம் போக போக நமக்குள்ள ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வரும், பயம் வரும். கண்டதெல்லாம் பார்த்தா ஐயோ ஒரு திகில் வரும் பாருங்க. எப்போ என்ன நடக்கும் அப்படின்றதே ஒன்றுமே தெரியாது. ஸோ முதலாவது பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். இரண்டாவது, நம்முடைய பலவீனம் பயத்தை கொண்டு வரும். பிரைஸ் காட். கையில் பணம் இருந்தால் பாருங்கள் ஒரு தைரியம் வரும் பாருங்கள். பணம் இல்லைன்னா அந்த தைரியம் எங்கே போச்சுன்னே தெரியாது பாருங்கள். ஒரு வீக்காக ஃபீல் பண்ணுவோம். உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாலும் பாருங்கள், இந்த பணம் இல்லைன்னா ஒரு வீக்காகவே இருக்கும் பாருங்கள். அதன் அர்த்தம் என்னென்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. பணம், என் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம் என்னுடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கக்கூடாது. நான் சந்தோஷமாக இருப்பதையும் நான் துக்கமாக இருப்பதையும் என் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம் தீர்மானம் செய்யக்கூடாது பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் சந்தோஷம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்றதுல தான் சந்தோஷம். அதனால தான் யாக்கோபுக்கு சொல்கிறார், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறதா சந்தோஷம். காசு இருக்கோ பணம் இருக்கு ரெண்டாவது, கர்த்தர் என்னோடு கூட எப்போதும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சில நேரங்களில் மனிதர்கள் நம்மோடு கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். 4 பேர் 5 பேர் நம்ம கூட இருக்காங்க, யாருமே இல்லைன்னு வைங்க, பலவீனமாக ஃபீல் பண்ணுவோம் பாருங்கள். யாருமே இல்லையா எனக்கு அப்படின்ற எண்ணம் வரும் பாருங்கள். தவறு. மனிதர்களை நம்முடைய சந்தோஷத்தை தீர்மானிக்க அவங்கள விடக்கூடாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், யார் இருந்தாலும் இல்லைனாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற எண்ணம் வேண்டும். மூன்றாவதாக, சிக்னஸ் பிரிங்ஸ் ஃபியர். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதி நமக்கு ஒரு பலவீனத்தை கொடுக்கும். அந்த பலவீனம் பயத்தை கொண்டு வரும் பாருங்கள். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஸோ இவைகளெல்லாம் பயம், இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிறது. பயம் என்கின்றது பிசாசின் ஆயுதம் என்று நான் சொன்னேன். அல்லேலூயா. நம்ம நிச்சயமாய் இந்த பயங்களை இயேசுவின் நாமத்தினால எதிர்க்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆண்டவர் யாக்கோபுட்ட சொன்னார் இல்லையா, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன், அவர் எனக்கு துணை இருப்பதாக சொல்லி இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால் எனக்கு குறைவுகளே இல்லை என்பதாக நாம் சொல்ல வேணும், அறிக்கை செய்ய வேணும் பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? வேதாகமத்தில் எதுவும் அல்லாமல் 365 முறை பயப்படாதே என்கின்ற வார்த்தை வருகிறது என்பதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சாரார் சொல்கிறாங்க அதோட அதிகம் இருக்குது, அதோட குறைவாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் பெரும்பாலானவர்கள் 365 முறை பயப்படாதே என்கின்ற வார்த்தை வருகிறது என்பதாக சொல்கிறார் பாருங்க. அப்போ ஆண்டவர் வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள் இல்லையா? 365 நாளுக்கும் அதில் வேறு குறிப்பிட்ட ஒரு மனிதர், அவரும் ஒரு வேத பண்டிதர், அவர் சொல்கிறாரு 366 முறை இருக்குன்றாரு. இந்த லீப் இயர், இந்த லீப் இயரில் வரக்கூடிய அந்த ஒரு நாளையும் சேர்த்து 366 முறை பயம் என்கின்ற, பயப்பட வேண்டாம் என்கின்ற வார்த்தை வருகிறது என்று சொல்லுகிறார்கள். நான் இதில் எல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, தினமும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிற சத்தியம் என்னன்னா, தினமும் ஆண்டவர் நம்மோடு அவர் பேச விரும்புகிறது என்னன்னா, பயப்படாத. ஏனென்றால் தினமும்
பிசாசு ஏதோ ஒரு பயத்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளே விதைக்க அவன் முற்பட்டு கொண்டே இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அவன் எஞ்சிக்கிட்டே தான் இருக்கான் பாருங்க. ஒன்றை இப்போதான் ஓவர் கம் பண்ணியிருப்போம், அடுத்ததை எய்வான். உங்களுடைய மூளைய பயத்தினாலே, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பய உணர்வை வரும்படியாக அவன் சந்தேகங்களை, குழப்பங்களையும் பயங்களையும் எய்து கொண்டே தான் இருப்பான் பாருங்க. அப்போ 365 நாள் இந்த தாக்குதல் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் 365 நாளுக்கும் அவர் என்ன நம்மகிட்ட பேச விரும்புகிறாருன்னா, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் எழுந்து ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி அறிக்கை செய்து அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கணும் பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, பிரைஸ் காட். சங்கீதம் 56:3-4 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, சங்கீதம் 56:3-4 வசனங்கள், நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். எப்படியா? நான் பயப்படுகிற நாளிலே உம்மை. அப்போ அதன் அர்த்தம் என்னென்னா, ஒரு மனுஷனாக இருந்தால் அவனுக்கு என்ன தான் வரும்? பயம்ன்றது வரும். ஏன்னா எந்த நேரமும் ஒரு மனுஷன் காட் கான்ஷியஸாகவே இருக்க மாட்டான். தேவன் என்னோடு கூட இருக்கிறார்ன்ற உணர்வில் இருக்க மாட்டான் பாருங்க. ஏனென்றால் அவனும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பெரிய ரகசியம் என்னென்னா, பயப்படுகிற நாளிலே, அப்படி ஒரு பயம்னு எனக்கு வந்துட்டா அந்த பயத்தில் ஃபஸ்ட்டு நான் என்ன செய்வேன்? அந்த பயத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். அல்லேலூயா. தேவனை முன்னிட்டு, அடுத்த வசனத்தில் சொல்றாரு பாருங்க, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையை புகழுவேன். பயத்தை பேசுறது இல்லை, பயம் வந்துட்டா தேவனுடைய வார்த்தையை புகழுவது. சூப்பராக இருக்கு பாருங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பயம்னு ஒன்று வந்துருச்சா? என்ன பயம் வந்துருச்சு? ஐயோ நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு உங்களுக்குள்ள. ஐயோ நாளைக்கு இவ்வளோ பணம் கட்டணுமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சுன்னா, நான் என்னத்தை கெட்டுவேன், நாளைக்கு எதை கெட்டுவேன்னு அப்படி பயத்தவே பேசாமல் கர்த்தருடைய வார்த்தையை புகழுவது. எப்படி புகழுவதுன்னா, என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இதுதான் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இப்போ பயம் வருமா வராதா? நமக்கு நிச்சயமாக வரும். ஆனால் பயப்படும் போது என்ன செய்யணும்? பயத்தை பேசாதீங்க, வியாதியை பேசாதீங்க. நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கா, காலு இடுப்பு அடிக்கிற வலிக்கிற மாதிரி இருக்கா, பிடிக்கிற மாதிரி இருக்கா, அதுவே பேசாங்க. ஐயோ என்ன இருக்குமோ, ஏதா இருக்குமோ. சிலவங்க பாருங்க, இல்லாததெல்லாம் இழுத்து இழுத்து பேசுவாங்க பாருங்க. அதா இருக்குமோ, இதா இருக்குமோ. இன்னும் கொஞ்சம் எரியிற திரியில எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க. மேன், பயம் உள்ள நம்மளை கொண்டு போட்டுரும். பிசாசு கொடுக்குற பயம் போதும், பயந்தே செத்துருவான். அல்லேலூயா. அடுத்தவங்க சொல்கிற குப்பையெல்லாம் தூக்கி உங்கள் மனசில் ஏற்றிக்க கூடாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நீ என்னை பார்க்குற ஆள் இல்லை. நான் தேவன் என்னை எப்படி பார்க்குறாரோ அப்படி தான் நான் இருக்கேன். நீ என்னை ஒன்றுமில்லாதவன் பார்த்தேன்னா அது ஓ மிஸ்டேக்கு. என் ஆண்டவர் என்னை பிள்ளையாக பார்க்குறாரு, நான் ஆண்டவருடைய பிள்ளை. நீ என்னை பலவீனனா பார்த்தேன்னா அது ஓ மிஸ்டேக்கு. நீ பலவீனனா பார்த்த அப்படின்றதுக்காக நீ பலவீனமாக என்னை பார்த்ததை எடுத்து என்னுடைய இருதயத்தில் நான் போட்டுக்க முடியாது. என்னை தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ பலவான்னு சொல்கிறாரு. நீ சொல்கிறத நம்பவா, ஆண்டவர் சொல்கிறத நம்பவா? அல்லேலூயா. சுற்றி இருக்க மனுஷன் 1000 சொல்லுவான் உங்களை பார்த்து. அவன் சொல்கிறத என்ன செய்யக்கூடாது?
கேட்கவே கூடாது. சில நேரங்களில் ரொம்ப தவிர்க்க முடியாத நபர்கள் கூட இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வந்து பேசுவாங்க பாருங்கள். என்ன இப்படி ஆயிட்டீங்க, அது அப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சா, தவிர்க்க முடியலையா, தலையை மட்டும் ஆட்டுங்க, ஆமாங்க ஆமாங்க அப்படின்ங்க. உள்ளுக்கு போக விட்டுறக்கூடாது. அந்த குப்பையை குப்பை தொட்டியில் தான் போட்டுறணும். நீங்கள் உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா முடிஞ்சுங்க. அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் பயப்படுகிற நாளிலே, சங்கீதம் 56 3 4 5 வசனம் வாசிக்கிறேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். என்ன சொல்கிறாரு யாக்கோபிட்ட? நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பிரைஸ் காட். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். ரொம்ப பெரிய சீக்ரெட் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறாரு. மேபி இந்த வார்த்தைகள் எளிமையானதாக இருக்கலாம், ஆனால் மிகப்பெரிய ரகசியத்தை கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரு. பயம் வந்துருச்சா? ஒருவேளை உங்களை மீறி பயம் உங்களுக்கு வந்து விட்டதா? நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்களோ அதை குறித்து பேசுவதை நிறுத்த வேண்டும். ஏமேன். பிள்ளைகளை குறித்து பயம் வந்துருச்சா? ஒரு கவலை வந்துருச்சா? பிள்ளைகளை குறித்து அந்த பயத்தை நீங்கள் உங்கள் வாயினால் பேசாமல் இருக்க வேண்டும். எங்கே இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, அந்த ஆயிருமோ வச்சிருமோ அந்த வார்த்தையே வாயில வரக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா, அவருடைய வார்த்தையை என்ன செய்வேனா, புகழுவேன். அந்த சூழ்நிலைக்கு எந்த வார்த்தை இருக்கோ அந்த வசனத்தை வாயில வச்சு என்ன செய்யணும், பேசணும். என்னுடைய பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், என் பிள்ளைகளுக்கு ஒரு குறைச்சலும் இருக்காது. அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை, நான் நீதிமானாக இருக்கிறேன், என் பிள்ளையும் பிரைஸ் காட் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்னு தான் பைபிள் சொல்லுது. இப்படி பேசி அந்த பயத்துக்கு எதிர்த்தி வச்சுக்கிட்டே இருக்கணும். எபேசியர் 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிசாசானவன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் நீங்கள் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று வசனம் சொல்லுது. எப்படி பிடிச்சிட்டு நிற்கிறது? விசுவாசம்ன்ற கேடயம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாராம். விசுவாசம் என்பது ஒரு கேடயத்தை போல இருக்கிறதாம். ஒருத்தர் கேடயம் எதுக்கு பயன்படும் சொல்லுங்க பார்ப்போம். யுத்தத்தில் யாராச்சும் நமக்கு எதிராக அம்பு எய்தாங்கன்னா அந்த கேடயத்தை காட்டி தடுத்து நிறுத்துவது ஷீல்டு. அப்ப பிசாசு நம்ம மேல அக்கினி ஆஸ்திரங்களை, எரி அம்புகளை விடுறானா? பைபிள் சொல்லுது எபேசியர் 6 எரி அம்புகளை விடுகிறானா. எப்படி விடுவான்? இந்த மாதிரி எண்ணங்கள் தான். ஒரு எண்ணத்தை விடுவான். தலை வலிச்சுச்சுன்னா, ஓ பிரெயின் டியூமரா இருக்குமோன்னு யோசிக்க வைப்பான் ஒரு அம்பு. நீங்க என்ன செய்யணும்? உடனே இருக்குமோன்ட்டு போயிட்டீங்கன்னா அந்த பைல்வான் கதை தான். உங்களை யாராவது தூக்கிட்டு தான் போகணும். அந்த நேரத்தில் இந்த விசுவாச கேடயத்தை பிடிச்சி, பிரைஸ் காட், இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமானவன், அல்லேலூயா, எனக்கு எதிராக என்ன வந்தாலும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் சொல்லணும். அதுக்கு தான் வசனங்க ரொம்ப உள்ளுக்கு வச்சிருக்கணும். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வசனங்க அதிகமாக உள்ளுக்கு ஸ்டாக் இருக்க வேண்டியது. எந்த நேரமும் பைபிள் கைமாவே நீங்கள் போக முடியாது. எந்த இடத்துல ஆபத்தில் போய் பைபிள் தேடிட்டு இருப்பீங்களா? இந்த வசனம் எங்கே இருக்குது? அவருக்கு கூப்பிட்டு கேட்போமா, இவருக்கு கூப்பிட்டு கேட்போமா? உள்ள ஸ்டாக் இருக்கணும். காய்ச்சல் மாத்திரை உள்ளே இருக்கணும், தலைவலி மாத்திரை உள்ளே இருக்கணும். எந்த நேரத்தில் எது தேவையோ எடுத்து போடணும். அதுக்கு தான் வேதத்தை என்ன செய்யணும், நம்ம படிக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ ஆபத்து நேரத்தில் பயம் வரும்போது அந்த பயத்தை குறித்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, பேசக்கூடாது. அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும், பேசணும். பிசாசே, இப்படிப்பட்ட எண்ணத்தை நீ எனக்குள்ள கொண்டு வர முடியாது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தர் என் கூட துணை. இந்த ஒரு வசனம் சொன்னாலே போதுங்க, நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். கர்த்தர் துணை நின்றாலே போதுமானது இல்லையா? பிரைஸ் காட். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். என்ன சொல்றாரு பாருங்க, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? எல்லாரும் சொல்லுங்க, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். நான் பயப்படாததுக்கு காரணம் என்னது? என் நம்பிக்கை யார் மேல இருக்கு?
தேவன் மேலே இருக்கு. அப்புறம் சொல்றார், மாமிசமானவன் எனக்கு என்ன செய்வான்? மாமிசமானவன்னா யாரு? மனுஷன். கர்த்தரை நம்பினவனுடைய பிரைஸ் காட் வார்த்தையை தான் இப்போ வாசிக்கிறோம். என் நம்பிக்கை யார் மேலே இருக்கு? கர்த்தர் மேலே இருக்குது. அதனால நான் பயப்படுகிற நாளில் என்ன செய்யுங்க? கர்த்தரை நம்புங்க. இந்த நாளில் விசேஷமாக ஆண்டவர் நமக்கு என்ன பேசியிருக்கிறாருன்னா, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் பயப்பட போவது இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக பார்த்து செய்து முடிப்பார். வெரி குட். ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதில் இன்றைக்கும் நம்மள்ட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்க. நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மை வைத்து இந்த பூமியில் என்னத்தெல்லாம் செய்யணும்னு அவர் சித்தம் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்வோம்? இங்கேருந்து போவோம். எதையும் குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். ஒரு முறை கூட சொல்லுவோம், நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு துணையாயிருக்கிறார். நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். நெகட்டிவானதை பேச மாட்டேன், பாசிட்டிவானதை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறத மட்டும் பேசுவேன். கர்த்தருடைய வசனம்தான் சத்தியம், அது ஜெயிக்கும். பிரைஸ் காட். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம்.